மக்களே, ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி காக்னிசன்ட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அ முன்னாடி ஒரு 2 வீடியோ போட்டிருந்தேன். 2மே வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப் வேக்கன்சி தான். திருப்பி காக்னிசன்ட்ல நாங்க ஃப்ரெஷர்ஸ ஹையர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன டீட்டெயில்ஸ் சொல்லி கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க 3 இயர்ஸ் ஃபுல் டிகிரி முடிச்சிருக்கீங்க. பிபிஏ, பிகாம், பிஎஸ்சி எந்த பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த ஜாப் அப்ளை பண்றதுக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிடுவீங்க. எந்த இயர்ல நீங்க பாஸ் அவுட் ஆயிருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2024, 2025 கிராஜுவேட்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரோல் பார்த்தீங்கன்னா அனாலிஸ்ட் ட்ரெய்னி அப்படின்னு சொல்ற ரோலுக்கு எடுக்கிறாங்க. லாஸ்ட் டேட் டு அசம் டு 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 அப்ளை என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 31 டிசம்பர் 2025 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சிடிசி பிரேக்கப் அப்படின்னு சொல்றது எதுவும் கொடுக்கல. சப்போஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா அந்த டைம்ல தான் உங்களுக்கு இந்த பிரேக்கப் கொடுப்பாங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த அனாலிசிஸ் ட்ரெய்னிங்ல வரவங்க நீங்க வந்து மல்டி கிளவுட் டிஜிட்டல் ஒர்க் சர்வீஸ் ஆர் இன்டிகிரேட்டட் ஸ்மார்ட் ஆப்பரேஷன் இல்ல ஐடி பிராக்டிஸ் எதுல வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணுவீங்க. ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து ஐடி அண்ட் இன்டிகிரேட்டட் ஸ்மார்ட் ஆப்பரேஷனுக்கு ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. இந்த கிரட் ஆப்பரேஷன், டேட்டாபேஸ் குவரிஸ், ஸ்டோர்டு ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்ற ரோல்ஸை வந்து ஓவராலாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்கில் தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குட் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில், குட் ரிட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில், டீமோட சேர்ந்து நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும், ஸ்ட்ராங் அனாலிட்டிக்கல் ஸ்கில் இருக்கணும், கிரிட்டிக்கல் திங்கிங், அதாவது ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தா அந்த சுச்சுவேஷனை உங்களால் சால்வ் பண்ண முடியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 2024, 2025ல கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் யூஜி டிகிரி இன் பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். மினிமம் 60% அகாடமிக்ஸில் எடுத்திருக்கணும். ஈவன் உங்களுக்கு 59.9% வந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. 2024, 2025ல எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்ஜினியர்ஸ் ஆர் நாட் அலவுட் அப்படின்னு சொல்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. கேண்டிடேட் வந்து எல்லா அகாடமிக் குவாலிஃபிகேஷன், அதாவது 10th, 12th, டிப்ளமா, யூஜி எல்லாத்துலேயுமே வந்து 60% மார்க் மேலே எடுத்துக்கணும். நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப அட் தி டைம் ஆஃப் ஜாயினிங் உங்களோட மினிமம் 60% வந்து யூஜியில் நீங்கள் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஜிபிஏ 2% ஆஃப் கன்வர்ஷன். சிஜிபிஏ 2% ஆஃப் கன்வர்ஷன் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய காலேஜில் சிஜிபிஏவாக கொடுத்துருவாங்க. சிஜிபிஏ பர்சன்டேஜ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஸ் பர் தி யூனிவர்சிட்டி நாம அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காக்னிசென்ட்ல எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு போட்டாலும் அந்த லொக்கேஷனில் போயிட்டு நீங்கள் வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கணும். சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர், பூனே, ஹைதராபாத் எந்த லொக்கேஷனில் போட்டாலும் நீங்கள் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் நான் ப்ரீவியஸாக சொன்ன ரோல் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொன்ன ரோல் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் அனாலிசிஸ் ட்ரெய்னி அலைன்டு டு ஐடி அண்ட் இன்டிகிரேட்டட் ஸ்மார்ட் ஆப்ரேஷன். ஓகேவா? தெளிவாக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இப்போ நான் சொல்ல போகிற வந்து அனாலிசிஸ் ட்ரெய்னி அலைன்டு டு மல்டி கிளவுட் ஆப்ரேஷனுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் திருப்பி கொடுத்துருக்காங்க. கீ ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இந்த லிங்கை மறக்காமல் ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த டைமில் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது உள்ள ரோல் எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருக்கிற ரோல் எக்ஸ்பெக்டேஷன்லாம் அந்த அளவுக்கு கொடுக்கல. அசோசியேட் ஷுட் பி கிளைண்ட் ஃபோக்கஸ் அண்ட் ஏபிள் டு ஒர்க் வித் யூசர் இன் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் அண்ட் கல்ச்சர் அக்ராஸ் தி குளோப். நீங்கள் மோர் அண்ட் மோர் கிளைண்ட் கூட தான் கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அசோசியேட் ஷுட் பி வில்லிங் டு ஒர்க் இன் ஏ 24/7 ஆப்ரேஷனில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போர்ட் அவைலபிள் ஃப்ரம் காக்னிசன்ட் இருக்கு. என்னென்ன நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் பே பண்ணுறாங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. உங்களுக்கு பிக்கப் ட்ராப் வந்து கேபே வந்து பிக்கப் ட்ராப் பண்ணிப்பாங்க. ஸோ சேஃப்டியாக கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துருப்பாங்க. டைம்லி ரிவார்ட் அண்ட் ரெகக்னேஷன் வில் பி கிவன் டு டாப் பர்ஃபார்மர். கேண்டிடேட் ஃப்ரம் 2024, 2025 பாஸ் அவுட் அதே குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் நான் சொன்னது வந்து 60%. இப்போ நான் சொல்லுவது வந்து 50%. ஸோ மல்டி கிளவுடுக்கு உங்களுக்கு 50% இருந்தால் போதும். இதுவே நீங்கள் வேற ஒரு இந்த ஐடி அண்ட் இன்டிகிரேட்டட் ஸ்மார்ட் ஆப்ரேஷனுக்கு 50% இருந்தாவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். கேண்டிடேட் வித் ஸ்டாண்டிங் அரியர் என்னாச்சும் இருக்குன்னா நீங்கள் நாட் எலிஜிபிள். ஸோ திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஸ்டாண்டிங் அரியர், அதாவது ஏதோ ஒரு அரியர் வச்சிருக்கீங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணாதீங்க. கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி டு ஒர்க் ஃப்ரம் எனி காக்னிசன்ட் ஆஃபீஸ் இந்த லொக்கேஷன். ஷிஃப்ட் டைமிங் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஏற்கனவே நான் மென்ஷன் பண்ணிட்டேன்.
ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் அனாலிசிஸ் ட்ரெயினி அலைன்டு டு டிஜிட்டல் ஒர்க் பிளேஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, கிளவுட் சிஸ்டம் அண்ட் ஐடி சர்வீஸில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறத கொடுத்துட்டாங்க. ரோல் எக்ஸ்பெக்டேஷன், ஒர்க் ஃப்ரம் யூசர் கம்யூனிட்டிஸ், குளோபல் லெவல் கிளைண்ட் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே 3 முக்கியமான விஷயம். நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் பே பண்ணுறாங்க. காக்னிசன்ட்ல கேப் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிக்கப் அண்ட் ட்ராப்பு சேஃப்டியாக இருக்கிறதுக்காக பார்த்துப்பாங்க. நீங்கள் சப்போஸ் ஹை பர்ஃபார்மராக இருந்தால் உங்களுக்கு டைம்லி ரிவார்ட் அண்ட் ரெகக்னேஷன் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50% தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டிங் அரியர் தான் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெஸ்யூம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெஸ்யூம் வந்து மேக்ஸிமம் 2 பேஜ் இருக்கணும். நீங்கள் ஃபோட்டோவை உங்களை கண்டிப்பாக அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. யூ ஷுட் அப்லோட் ஹை ரெசல்யூஷன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஃபோட்டோகிராஃப் வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்ததாக இருக்கணும். உங்களோட பேக்ரவுண்ட் லைட்டான பேக்ரவுண்ட் இருக்கணும், டார்க்கான பேக்ரவுண்ட் இருக்கக்கூடாது. 2 காதும் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அது ஒரு எலிஜிபிளான டாக்குமெண்ட்டாக அவங்க எடுத்துக்கிறாங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு வரமாச்சா உங்களோட அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வரணும். உங்களோட மார்க் ஷீட் இது எல்லாமே. அது இல்லாத உங்களோட காலேஜ் ஐடி கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஸ்கூலு, காலேஜ், யூஜி மார்க் ஷீட், யூஜி டிகிரி சர்டிஃபிகேட்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடணும். மேண்டரி டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ஆன்போர்டிங். சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷனான பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இருந்தால் தான் உங்களை கம்பெனியில் ஹையர் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க, எஜுகேஷன் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க, திடீர்னு நினச்சா அரியர் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வருதுன்னா அந்த டைமில் உங்களை எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இது முன்னாடியே மென்ஷன் பண்ணிட்டாங்க. பேன் கார்டு முக்கியமான விஷயம். ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் எது அவைலபிளாக இருக்கோ எடுத்துகிட்டு வரலாம். சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா யூ வில் கெட் எ கம்யூனிகேஷன் ஒன்லி டு தி ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி இன் தி சூப்பர் செட். ஓகேவா? இதில் நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு மெயில் வரும். உங்களோட பர்சனல் இமெயில் ஐடிக்கு வரும். சப்போஸ் இஃப் யூ செலக்டட் யூ வில் ஜாயின் அஸ் அ ஃப்ரெஷர். உங்களுக்கு முன்னாடி ஏதாச்சும் ப்ரியர் ஒர்க் இருந்துச்சுன்னா அதை கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. சப்போஸ் ஒரு தடவை நீங்கள் அசஸ்மெண்ட் எழுதி ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸுக்கு இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. இன்கேஸ் ஆஃப் கொரிஸ் இருக்குன்னா கேம்பஸ் டு காக்னிசன்ட் அப்படின்னு சொல்கிற வெப் பேஜில் போய்ட்டு நீங்கள் உங்களோட கொயரிஸை பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் என்னாச்சும் உங்களோட காக்னிசன்ட்டில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பே பண்ண சொல்கிறாங்க, காசு பே பண்ணுங்கள் 50,000 1,00,000 சொன்னால் அதெல்லாம் அவங்க சொல்லவே மாட்டாங்களாம். அதை கிளியராக போட்டாங்க. ஸோ என்னோட ரெக்வஸ்ட் என்னென்னா தயவு செஞ்சு என்னாச்சும் ஒரு கம்பெனி வந்து காசு கேட்குதுன்னா காசு பே பண்ணாதீங்க. எந்த கம்பெனியுமே வந்து ஆளுங்களை ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு காசே கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் அப்படி ஏமாந்து போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். அனாலிசிஸ் ட்ரெயினிக்கு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. பிசிஏ, பிஎஸ்சி